இஸ்ரோவின் சோசியல் ரிசர்ச் ஆஃபீஸர் சி போஸ்ட் டேட்டில் பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த சோசியல் ரிசர்ச் போஸ்ட் ஆஃபீஸர் சி என்ற கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கான பே லெவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பே லெவல் 10 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா? அரௌண்ட் 56,000லேருந்து 1,77,000 வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். இந்த சோசியல் ரிசர்ச் ஆஃபீஸர் சி இந்த பொசிஷன் பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி நீங்கள் கம்பல்சரி முடிச்சிருக்கணும். பிஹெச்டி வந்து ரிலவெண்ட் ஃபீல்டில் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதாவது சோசியல் ஒர்க், சைக்காலஜி, டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன், மாஸ் கம்யூனிகேஷன். ஸோ இதில் ஏதாவது ஒரு கோர்ஸில் வந்து நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். பிஹெச்டி வந்து டிகிரி வந்து குவாலிஃபை இருக்கணும். அரௌண்டு 60% எபோவ் மேலே நீங்கள் வாங்கியிருக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இது வந்து முழுக்க ஒரு அவேர்னஸ் வீடியோ. இஸ்ரோவில் இந்த மாதிரியான ஒரு பொசிஷன் இருக்குது. சோசியல் ரிசர்ச் ஆஃபீஸர் சீனியர் ஒரு கேட்டகரியில் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ரிக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்கன்ற ஒரு அவேர்னஸ்க்கு மட்டும்தான் நம்ம இது மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிஹெச்டி இன் சோசியல் ஒர்க் ஆர் சைக்காலஜி, PhD in psychology or PhD in development communication or PhD in mass communication. இதில் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் வாங்கியிருந்தீங்க, PhD முடிச்சிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். ஓகே, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவலாக நீங்கள் வந்து 26, 27 அந்த ஏஜில் இருந்தீங்கன்னா நீங்கள் பிஹெச்டி முடிச்சது ஃபைனல் இயர் இருக்கும்போது நீங்கள் தீசிஸ் சப்மிட் பண்ணதுலேருந்து நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருப்பீங்க. ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் என்ன, ரிட்டன் எக்ஸாம் இருக்குமா, ஸ்கில் டெஸ்ட் இருக்குமா, இல்லை குவாலிஃபை நேச்சரிங் இருக்குமா, என்னெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சோசியல் ரிசர்ச் ஆஃபீஸர் சிஏ பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க வந்து எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ண போகிறதில்ல, எந்த ஒரு குவாலிஃபை ஸ்கில் டெஸ்ட்டும் அவங்க வந்து கண்டக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஒன்லி முழுக்க பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, உங்களுடைய மார்க்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணுவீங்க. 10th 12th 11th டிகிரி, உங்களுடைய மாஸ்டர் டிகிரி, பிஹெச்டி, உங்களுடைய இன்டர்ன்ஷிப், உங்களுடைய ப்ராஜெக்ட், உங்களுடைய கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. அதில் நீங்கள் வந்து சர்டன் சிஜிபி 6.5 இல்லை 7.5 அபோவ் இருக்கிறவங்க எல்லாருமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க பேஸ்ட் ஆன் த இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸ் ஓகேனா நீங்கள் டேரெக்டாக வந்து இஸ்ரோவில் வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு வாங்கிடலாம். சரிங்களா? ஸோ இந்த சோசியல் ரிசர்ச் ஆஃபீஸர் சி கேட்டகரியில் நீங்கள் வந்து இஸ்ரோவில் அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்கன்னா ஸோ உங்களுடைய லாஸ்ட் கெரியர் டெஸ்டினேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சோசியல் ரிசர்ச் ஆஃபீஸர் ஹச் ஓகேங்களா, நீங்கள் வந்து சி கேட்டகரியில் என்ட்ரு ஆகிட்டு ஹச் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஓகேங்களா, அந்த சோசியல் ரிசர்ச் ஆஃபீஸர் ஹச்ன்ற ஒரு கேட்டகரியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ மோஸ்ட் சீனியரை நீங்கள் தான் இருப்பீங்க அந்த இடத்துல. அப்போது உங்களுக்கான பே லெவல் என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க, 14 பே லெவல் 14 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அரௌண்ட் 1,44,000லேருந்து 2,80,000 வரைக்குமே அரௌண்டு நீங்கள் வந்து ஆன் சேலரி நீங்கள் வாங்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து அலவன்ஸ் இருக்குது, ஹவுஸ் அலவன்ஸ் இருக்குது, ரெண்ட் அலவன்ஸ் இருக்குது. ஸோ மெடிக்கல் அலவன்ஸ், ப்ரொமோஷன் ஸ்கீம்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் இந்த சோசியல் ரிசர்ச் ஆஃபீஸர் சி கேட்டகரியில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் நீங்கள் வந்து ப்ரொமோஷன் வாங்குவீங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நம்மளுடைய சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ரா அண்ட் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.